ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்தாரனை செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை தேவ ஞானத்திலே நாம் கேட்டு அதை நாம் பற்றி கொண்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கிறது, செய்தியின் வேலையாக இருக்கிறது. இந்த செய்தியின் வேலையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருள போகிற வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கூட காணப்படுவோமாக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக லூக்கா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தின் பின்பகுதியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை தியானிப்பதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் கூட கிருபை பாராட்டுவாராக. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்தின் பின்பகுதியை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக விற்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள் என்று இங்கே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க முடியாத தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளும் இரக்கமும் பாராட்டுவாராக. தேவனும் மனிதர்கள் எப்படி நம்மிடத்திலே அதிகமாக ஒன்றை கொடுத்தால் அதற்கு பதிலான காரியங்கள் நம்மிடத்திலிருந்து நிறைவாக எதிர்பார்த்து கேட்பார்களோ, எதிர்பார்த்திருப்பார்களோ, அப்படி போல தேவனும் நம்மிடத்தில் இப்படியே எதிர்பார்ப்பார், கேட்பார் என்று நாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஒரு அலுவலகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு ஓனர் இருப்பார். அந்த அலுவலகத்திலே தமக்கு கீழாக தம்முடைய வேலையை செய்வதற்காக அங்கே அநேக பணியாளர்களை அவர் வைத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலதரப்பட்ட பணியாளர்கள் அங்கே என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அங்கே ஒரு கடைநிலை ஊழியக்காரர் இருப்பார், ஒரு பியூன் இருப்பார், ஒரு காப்பீட்டு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அந்த அந்த இடத்தை பெருக்குவதற்கு, சுத்தம் பண்ணுவதற்கு, வைப்பதற்கு சிலரை அவர் விடாக நியமித்திருப்பார். அங்கே வேலை பார்ப்பார்கள். வாட்ச்மேன் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் பலவிதமான ஸ்டாஃப்கள் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு மேனேஜரையும் அவர் என்ன செய்திருப்பார், வைத்திருப்பார். எல்லாவற்றையும் கண்காணித்து பொறுப்போடு கூட இவரை எல்லாம் நடத்துவதற்கு ஒரு மேனேஜர் போன்ற ஒரு நல்ல மேல அதிகாரியை கூட என்ன செய்திருப்பார், ஒருவர் இப்படியாக அங்கே வைத்திருப்பார். வைத்திருந்தால் அவர்களிடத்தில் அவர்களுக்கு பணிக்கு ஏற்ப காரியங்களை அதை எதிர்பார்ப்பார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அவங்ககிட்ட தான் அதிகமாக கேட்பாங்க என்று சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்ன ஒரு காரியமா இருந்தாலும், நலமுலமான காரியமா இருந்தாலும், நல்ல காரியமா இருந்தாலும், அந்த முதலாளியானவர், அந்த எஜமானவர் யாரிடத்தில் அதிகமாக கேட்பார், காரியங்களை விசாரிப்பார், அல்லது யாரிடத்தில் ஒரு பிரச்சனை அந்த ஸ்தாபனத்தில் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது யாரிடத்தில் அதிகமாக கேட்பார், கடிந்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருக்கு அடுத்தால அவர் உயரத்தில் வைத்திருக்கிற அந்த மேனேஜர் இடத்துல தான் அவர் எல்லாவற்றையும் கேட்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாம் இறைவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அப்படி போல இறைவனும் என்ன செய்வாரா, யாரிடத்தில் அதிகமாக கொடுத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் அதிகமாக கேட்பார் என்று சொல்லி இங்கே வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகம் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். தேவனுடைய வீட்டாராக நாம் இருக்கிறோம். நம்மிடம் பலதரப்பட்ட நிலையில தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஊழியக்காரர்களும் மேலான நிலையில் இருக்கிறவர்கள், கீழான குறைந்த சின்ன ஊழியர்களில் இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சபையை நடத்துகிறவர்கள் என்று இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக சபைக்கு தலைவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. சபைக்கு பிரதானிகளாக பெரியவர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி உண்டு. இப்படி
நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டாரா இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடோடு கூட நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. அப்படியானால் என்னிடத்தில் ஒரு காரியத்தை ஒரு பொறுப்பை தேவநாயகத்தில் ஒப்புவித்திருப்பார். இந்த சபையை நடத்தும்படியாக ஒரு விசுவாசிகளாக நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்று சில கடமைகளை பொறுப்புகளை தேவநாயகத்தர் உங்களுக்காக வைத்திருப்பார், உங்களிலே வைத்திருப்பார். உங்களிலே புதிய விசுவாசிகள் இருப்பார்கள், சின்ன விசுவாசிகள் இருப்பார்கள், பழைய விசுவாசிகள் இருப்பார்கள், நீண்ட நாள் விசுவாசிகள் இருப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த புதிய விசுவாசிகளிடத்தில் தேவநாயகத்தில் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் இந்த பழைய விசுவாசிகளிடத்தில் நீண்ட நாள் விசுவாசிகளிடத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பார், கேட்பார் என்று சொல்லி நாம் மனதில் தெளிவுபட வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. நான் 40 வருஷம் விசுவாசி, நான் 50 வருஷமா விசுவாசியா இருக்கேன் அப்படின்னு சிலர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க, பெருமைப்பட்டுக்கிடுவாங்க. அதற்கு ஏற்ற காரியத்தை 40-50 வருஷம் விசுவாசியா இருக்கிற உங்களிடத்திலே என் தேவனாய் அதிகமாக எதிர்பார்ப்பார், கேட்பார். நேற்றைக்கு வந்த விசுவாசியை காட்டிலும், புதிதாக வந்த ஒரு விசுவாசியை காட்டிலும், ஒரு தேவனுடைய பிள்ளையை காட்டிலும் உங்களிடத்திலும் என்ன செய்வார்? அதிகமாக ஆண்டவருக்கு கேட்பார், எதிர்பார்ப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 47-48 கூட இங்க சேர்த்து வாசிக்கிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்குவார். வாசிக்கலாம். லூக்கா 12:47-48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனா என்று சொல்லி இப்பொழுது நீங்க முழுசா வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரியம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு புரியும், விளங்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், உங்களை நடத்துகிற ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். அப்ப உங்களை காட்டிலும் நான் அதிகமாக அறிந்திருப்பேன், கர்த்தருடைய காரியங்களை அறிந்திருப்பேன், கர்த்தரை அறிந்திருப்பேன், கர்த்தருடைய வழிகளை அறிந்திருப்பேன். அப்படி நான் அறிந்திருக்கிறபடியால் தான் தேவனாய் கர்த்தர் என்ன எப்படியாக எங்கே உங்களை நடத்தும்படியாக ஒரு நடத்திப்புக்காரனாக, சபையை நடத்திப்புக்காரனாக தேவனாய் கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். என்னை காட்டிலும் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வழிகளை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தெரியாதிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு தவறு செய்கிறீர்கள், அதே தவறை நானும் செய்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு குறைஞ்ச தண்டனை ஒரு வழி உண்டாக முடியாத தேவனாய் கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால் என்ன கொஞ்சம் பலமா அடிப்பாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் வேதத்தை பகுத்து போதிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். அப்படியானால் உங்களுக்கு வேதத்தை பகுத்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன், இது சரி, இது தவறு, நீங்க இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி நான் பகுத்து வகுத்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அப்படித்தானே? அப்படியானால் பகுத்து போதிக்கிறேன். நான் கர்த்தருடைய காரியத்தில் ஒரு குறை உண்டாக்கினால் அதே குறையை நீங்களும் செய்தால் உங்களுக்கு அடி லேசா இருக்கும், எனக்கு அடி பலமா இருக்கும். ஆனபடினால அதிகம் கொடுக்கப்பட்டவர்கள் அதிக ஜாக்கிரதையாக தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். அதிகமாக யாருக்கு தம்முடைய கணத்தை கொடுத்திருக்கிறாரோ, தன்னுடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அவரிடத்தில் அதிகம் கர்த்தர் எதிர்பார்ப்பார், கேட்பார் என்று சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்னப்போ வழி நடத்தினவங்க இருக்காங்க, என்ன கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தினவங்க இருக்காங்க, கிறிஸ்துக்குள்ள என்ன ஞானஸ்தானப்படுத்தினவங்க, என்ன அபிஷேகித்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள், இருந்திருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நான் செய்த அதே தவிர அவங்க செய்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் செய்த ஒரு தவற கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை வருத்தப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை நான் செய்த காட்டிலும் அவர்கள் செய்கிற பொழுது
அவர்கள் இன்னும் அதிகமான அடிக்கி பாத்திரவான்களாக இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை கொஞ்சம் பலமா தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபடினாலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளை நான் ரொம்ப கவனமாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டாம். விசுவாசிகளாக இருக்கிறோம், மூத்த விசுவாசிகளாக இருக்கிறோம், மூத்தவர்களாக இருக்கிறோம், நீண்ட காலங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், நிறைய தேவ சமூகத்தில் கேட்கிறோம், கற்றிருக்கிறோம். கேட்டதுக்கு கற்றதுக்கும் ஏதுவான காரியங்கள் உங்களிடத்திலும் சரியாக நிறைவாக காணப்படவில்லை. நீங்கள் தொடர்ந்து தேவனை வருத்தப்படுத்துகிறவர்களாக, அவரை சங்கடப்படுத்துகிறவர்களாக, அவருடைய நாமத்துக்கு அபகீர்த்தி உண்டு பண்ணுகிறவர்களாக நீங்கள் அறிந்தும் அறியாதவர்களை போல இருந்து நீங்கள் அப்படியாக தீமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக, அதனால் அநேகர் கண்டு முகம் செலுக்கிற அளவுக்கு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு உங்களிடத்தில் பொருளாதார காரியங்கள் காணப்படுகிறது என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் உங்களையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? அப்படி என்ன செய்வார்? அடிகளுக்கு பாத்திரமான்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு பலத்த அவருடைய சிற்றை தண்டனை உண்டாக்குவார். அது நீதியாக தேவனுடைய சமூகத்தில் எண்ணப்படுகிறது. அது சரிதானே என்று நானும் கேட்கிறேன், யோசிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஆனபடினாலே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அவரவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகள் இருக்கிறது, அவரவர்களுடைய ஸ்தானத்திற்கு அவரவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த களமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த களமும் பொறுப்பையும் பெற்றவர்கள் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் அது ரொம்ப பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். உங்களை காட்டிலும் எனக்கு உண்டாக்கும், என்னை காட்டிலும் என்ன நடத்தினோம் அப்படின்னு சொல்றவங்க சபைக்கு பெரியவர்களாக இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அது ரொம்ப ஒரு பாரமான ஒரு காரியமாகிவிடும். ஆனபடியால் நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் பொறுப்போடு கூட நாம் காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:27 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா ஆமா என்று சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு போதிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, போதகர்களாக இருக்கிறவங்க, மேய்ப்பர்களாக இருக்கிறவங்க, இல்ல அதற்கு மேலேயும் ஒரு பெரிய ஆட்கள் என்று சொல்லுகிற நிலையில அந்த சபையை முழு சபையும் பொறுப்பாக நடத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் நாம் ஒரு குறைவை தேவ சமூகத்தில் உண்டு பண்ணுகிற பொழுது, நாம் ஒரு தவறை நாம் அறிந்தும் செய்கிற பொழுது அதனுடைய பாதிப்பும் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுல நாம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி நாம் எண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. தூத்துக்குடியில் ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தது. பெரிய பரிசுத்தவான்கள் நாகராயா தீர்க்கதரிசியாவும் அந்த காரியங்களை சரி பண்ணுவதற்காக அங்கே வந்து பல நாட்கள் இருந்து அந்த காரியங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். முன்னின்று அந்த காரியங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சிக்கலான ஒரு காலம் தூத்துக்குடி சபையில ஒரு சோதனையான காலம் அப்படி வந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு முக்கியமான காரியமாக ஒரு எஸ்பி ஆபீஸ்ல நாங்கள் போயிருந்தோம். ஒரு வேன் பிடிச்சு போயிருந்தோம். பரிசுத்தவான்கள் வந்திருந்தார்கள், தேவனுடைய ஜனங்கள் பலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த மேலதிகாரியை பார்ப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருந்த பொழுது பரிசுத்தவான் நான்களும் அங்கிருந்த ஒரு மரத்தடியில அப்படியாக குழுமி இருந்து நாங்கள் காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு சகோதரன் மேல் ஒரு காரியத்தை அவர் குற்றமாக வைத்தார். என்ன குற்றமாக வைத்தார் என்று சொன்னால், ஒரு உலக பிரகாரமான ஒரு சகோதரனுக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை உண்டான பொழுது அவர் தேவனுடைய பிள்ளையின் பட்சத்தில் இருந்து அந்த காரியங்களை தட்டி கேட்காதபடிக்கு அவர் அதுல ரொம்ப ஒரு குறைவுள்ளவர்களாக நமக்கென்னுங்கிற மாதிரி இருந்திருக்கிறாரு ஒரு காரியத்தில். இதை அங்க இருந்தாலும் ஒரு
சகோதரன். அந்த சகோதரத்தில் காணப்பட்ட இந்த ஒரு வருத்தமான காரியத்தை குறித்து ஐயா கிட்ட எடுத்து சொன்னாங்க. அப்படி ஐயா கிட்ட எடுத்து சொன்னோம்னா ஐயாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, கடந்து போன நாகர்கோவில் ஐயா பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, என்னையா காரியம் பண்ணது? நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது நீர் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கிறீரு, அந்த உலகத்து மனுஷனுக்கு சப்போர்ட்டா இருந்த மாதிரி இருந்திருக்கிறது. இது எவ்வளவு தப்பான காரியம் ஐயா. என்னதான் இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது நாம அவங்களுக்கு பக்கமா இருக்கணும். நம்ம பிள்ளைக்கு தப்பே இருக்கட்டுமே, அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க கூடாதியா. பின்னால வந்து அவங்களை நம்ம கொட்டலாம், சத்தம் போடலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? பிற மனிதருக்கு முன்பாக, தேவனை அறியாத மக்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க கூடாதியா. நீர் இப்படி இருந்திருக்கிறீங்க, எவ்வளவு தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டாங்க. அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். நல்லது. இதே தேவனுடைய மனுஷர்கள் சபைக்குள்ளே சில காரியங்கள் நடந்த பொழுது அவர்கள் ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் அந்த காரியங்களை தேவனுக்குள்ளாக மனத்தாழ்மையோடு எப்படியாகும் பிரச்சனை வெளியே போகக்கூடாது, வெளியே போனா சபைக்கு அசிங்கம், தேவன் நாமம் தூசிக்கப்படும், சபையுடைய பேர் கெட்டு போயிடும், சபை உடைஞ்சு போயிடும் இருக்கிறதெல்லாம் முன்னால வச்சு அந்த காரியத்தை பாதுகாத்திருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். நான் இவற்றை சொல்ல வேண்டும் என்று இந்த பிரசங்க தயாரிக்கிற பொழுது நான் நினைக்கவே இல்லை, எனக்கு நினைவு வரவில்லை. இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது என் தேவனாய் கர்த்தர் இந்த ஒரு சம்பவத்தை எனக்கு நினைப்பூட்டி கொடுக்கிறார். ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை சொல்லுகிறது எழுது, மற்றவர்களுக்கு போதிக்கிறது எழுது. ஏன் என்று சொன்னால் போதிக்க முடியாத ஸ்தானத்தில் உங்களுக்கு மேலான ஒரு இடத்துல என் தேவனாய் கர்த்தர் என்னை களம் பண்ணி எனக்கு களத்தை கொடுத்து என்னை இங்க உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவது ரொம்ப எளிதான காரியம் தான். நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சகோதர சிநேகத்தை பேணி பாதுகாக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் நாமத்துக்கு அபகீர்த்தியான காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் நாமத்தை குறித்து மற்றொரு முகம் சொல்லிக்க முடியாத நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும். என்ன பிரச்சனைனாலும் வேதம் சொல்லுகிறது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். எப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசித்து பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி நான் இங்க இருந்து சொல்லிடலாம். ஆனா எனக்கு ஒரு பாதிப்புன்னு வருகிற பொழுது உங்களுக்கு சொன்னா, உங்களை குட்டினா, உங்களை கடிஞ்சு கொண்டனா, அத விட்டுட்டேன்னா நான் எவ்வளவு பெரிய குற்றவாளி நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க செஞ்சதுக்கு உங்களை பரிசுத்தவான்களை கர்த்தரை கடிந்து கொண்டு உங்களை விட்டுட்டாங்க. ஆனா நான் அதை செஞ்சா கர்த்தர் என்ன என்னையும் கடிஞ்சு கொண்டு விட்டுருவாரா? கண்டிப்பா அப்படி இல்லை. அதைத்தான் இந்த பிரசங்க வாக்கியம் நமக்கு போதிக்கிற ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை மக்களுக்கு எப்படி விளக்குவது என்று நான் எண்ணிக்கொண்டு தேவ சமூகத்தில் கடந்து வந்தேன். கர்த்தரே இதை நினைவுபடுத்துகிற பொழுது நான் சொல்ல மாட்டேன்னு மறுக்க முடியாது. அப்பதான் விளங்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்திலே போகாமல் அநீதிக்காரத்திலே போகிறது என்ன, உலக மனுஷத்திலே போகிறது என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது என்ன, கோர்ட்டுக்கு போகிறது என்ன, அதை நீங்களே தீர்த்து கொள்ள கூடாதா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது இருக்க. ஆமா, உங்களுக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீங்க பாத்திரவான்கள் இல்லையா? உங்களால தீர்க்க முடியாதா? உங்களுக்குள்ள தேவன் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? தேவதூதர்களை நம்ம நியாயம் தீர்க்கணுமே என்று அறியீர்களா? அவ்வளவு நியாயம் தீர்க்க போறோமே. ஆமா, உங்களுக்குள்ள உண்டான இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு நீங்க கோர்ட்டுக்கும்
போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீல்கிட்டையும் நீங்க போகணுமா? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் ஆமா, அந்த சாதி ஆமா வாயில்லாத பூச்சின்னு சொல்ற ஆள்ல கூட நீங்க நிமிச்சீங்கன்னா காண்டு நினைச்சுவாயா அவரை ஆட்கொண்டு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அதற்குரிய தீர்வை சொல்லுவாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் பெரியவராக இருக்காரு உங்களுக்குள்ள. அப்படி பெரியவரை ஒருத்தர் வச்சுக்கிட்டு உலகத்துக்கிட்ட நீங்க உலகத்து மனுஷங்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு போதிச்சுட்டு இல்ல நான் போதிக்கிறேன் என்ன வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போதிச்சுட்டு எனக்கு ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை ஒண்ணு வருகிற பொழுது அத உள்ளுக்குள்ளே தீர்த்துக்கிடாம அதை வெளியே கொண்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான இருக்கிறது. யாரையும் வருத்தப்படுத்துகிறதுக்கோ குற்றப்படுத்துவதற்காகவோ நான் இதை சொல்லவில்லை, நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு சரியாக விளங்கும்படியாக வைக்க வேண்டும் என்று நான் தேவசமத்தில் ஜெபித்து விட்டு நான் காலையில் போய் ஜெபித்து விட்டு எழுந்த பொழுது இங்கே வந்த உடனே இந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை காண்கிறோம். நீங்கள் செய்த தவறை நான் செய்கிற பொழுது கர்த்தர் கண்டிப்பாக என்னிடத்தில் அதிகமாக கணக்கு கேட்பார், அதிகமாக என்னை அப்படியாக வாதிப்பார், தண்டிப்பார் என்பது ஒரு கண்டிப்பான கட்டாயமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் 2 சகோதரர்கள் அடித்து கொள்றீங்க, 2 சகோதரிகள் அடித்து கொள்றீங்க. அப்போ நான் உங்களை கூட்டி வச்சு சத்தம் போட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் ஒருத்தர் செய்கிற அநியாயத்தை ஒருத்தர் ஏன் பொறுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு நானே அந்த தப்பை செஞ்சேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கண்டிப்பாக என்கிட்ட அதிகமாக கேட்பார் கர்த்தர். நம்ம ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தூத்துக்குடியில் நான் இருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரருக்கு எனக்கு ஒரு பிணக்குண்டாயிற்று. பிணக்குண்டான பொழுது அவர் என்னிடத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார், என்கிட்ட பேச மாட்டார், என்னை பற்றி தேவையில்லாமல் தவறான காரியங்களை சக மனிதர்களிடத்தில் விசுவாசிகளிடத்தில் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்டாயிருந்தது. இந்த காரியம் அன்றைக்கு இருந்த ஊழியக்கார இடத்துல போயிருந்திருக்கு. அவர் ஒரு நியாயமுள்ள மனிதராக இருந்திருந்தால் 2 பேரையும் கூப்பிட்டு முறையாக விசாரிச்சிருந்திருப்பார். அவர் முறையாக விசாரிக்கலை. அவர் கொஞ்சம் கணவன், அவர் கொஞ்சம் அவருக்கு வேண்டவர், நான் கொஞ்சம் கடினமான சின்ன ஒரு விசுவாசி, பக்கபலம் இல்லாதவன். இப்படி பல காரியங்களில் நான் தாழ்ச்சி உள்ளவனாக இருந்ததுனால என்ன நினச்சாரோ தெரியல. அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இப்படி பிரசங்கம் பண்ணார். ஏன் நீ சின்ன ஆளு தானே, ஒரு ஆளு உன்னை காட்டிலும் கொஞ்சம் பெரிய விசுவாசி இருக்கிற ஆளு உனக்கு ஏதாவது குற்றம் செஞ்சுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா நீ ஏன் தாழ்ந்து போகக்கூடாது, நீ ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அவர்கிட்ட போய்? தப்பே செய்யலன்னு வச்சுக்கிய, நீ தப்பு செய்யற தப்பு அவர் மேலதான் இருக்கு, நீ ஏன் விட்டு கொடுத்து தாழ்ந்து போகக்கூடாது? நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை தீர்த்து நீங்க ஒப்புரவாகலாம்ல, நீ ஒப்புரவாகலாம்னு சொல்லி ஷார்ப்பா எனக்கு தான் சொன்னாரு. எனக்கு தெரியும், அது கேட்டவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும் என்னதான் சொல்றாரு. எனக்கு பிரசங்கத்தில் விளங்கிக்கிட்டு அவர் சொன்னபடி என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அதான் வச்சு தப்பு கிடையாது. பிரச்சனை பூரா அந்த பெரிய சகோதரன் மேலே தான், மூத்த சகோதரன் மேலே தான் இருந்துச்சு. அதை கேட்ட பொழுது அவர் என்ன சூழ்நிலையில் சொன்னாரோ சொல்லலையோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். சரி, நம்ம ஏன் தாழ்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே வெளியில் வந்த உடனே அந்த சகோதரன்கிட்ட போய் கையை பிடிச்சி, பிரதர் என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எனக்கு லாபம், அந்த சகோதரனுக்கு அது பெரிய ஒரு நஷ்டம். ஏன் தெரியுமா?
நான் தப்பு பண்ணல, அதனால ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, சரி அதனால நம்ம தாழ்ந்து போன பத்தி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், நம்ம செஞ்சதெல்லாம் சரிதான், நம்ம பேசுறதெல்லாம் சரிதான், நம்ம குற்றப்படுத்தினதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி அவரு இன்னும் தன்னுடைய தப்ப ரைட்டுன்னு நினைச்சு அதுல உறுதியா இருக்கிறதுக்கும் அவர் இன்னும் கெட்டு போறதுக்கும் அது ஏதுவாக இருந்தது. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்ல காரியம் என்று சொல்லி பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனிதர்கள், நமக்கு அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், நம்மை ஆளுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதே சூழ்நிலை பிரச்சனை எனக்கு வருகிற பொழுது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தபடி, உங்களை கடிஞ்சு கொண்டபடி நான் சரியாக நடக்கல அப்படின்னு சொன்னா உங்களை காத்து எனக்கு அதிகமாக தான் கொடுப்பார் ஆண்டவர், அதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பழைய விசுவாசிகளா புதிய விசுவாசிகள் ஒரு தப்பு செஞ்சா ஆண்டவர் கடிஞ்சு கொண்டு விட்டுருவாரு. நீங்க அறிஞ்சு துணிஞ்சு பழைய விசுவாசிகளா இருந்து சின்ன தப்பா இருந்தாலும், நீங்க சின்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட கடுமையாகத்தான் நடந்து கொள்வார். அது சரி நியாயம் என்று சொல்லி இந்த வேத பகுதியும் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ரோமர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கலாம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற எவராக இருக்கட்டும், நீங்கள் பெரியவர்கள் என்று சொன்னால் மிகுந்த கவனமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. இல்லாவிட்டால் இந்த வசனத்தின்படி என்னையும் உங்களையும் தேவனாய கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ரோமர் 2:21 முதல் 23 வசனங்களை வாசிக்கலாம். ஆமா, எனக்கு நானே போதிக்க வேண்டாமா? ஆமா, களவு செய்யலாமா? ஆமா, கனலுவையும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்படி நீங்க இருக்கலாமா? இதை மற்றவங்களுக்கு போதிக்க முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது, அவர்களை இந்த நல்வழியில நடத்தும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்களே அப்படி செஞ்சா எப்படின்னு சொல்லி இங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நான் செஞ்சாலும் அப்படிதான். சகோதர சிநேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்க கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கவனமாக எந்த காரியத்தில் நாம் காணப்பட வேண்டாம். அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை குறித்து சொல்லும் பொழுதுதான் இரவும் பகலும் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டுகிறதும், குற்றம் பார்க்கிறதும், குற்றம் பிடிக்கிறதும் யாருடைய வேலை? அது சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. அப்ப ஒரு தேவனுடைய மனுஷன், பெரியவர்களா இருக்கிற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது அவனுக்கு இடத்துல இறங்கி அவனை எப்படியாவது பாதுகாக்கணும் தான் பார்க்கணும். அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை கேவலப்படுத்தணும், அவன் செஞ்ச குற்றத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும், கூட்டம் போட்டு நம்முடைய காட்டத்தெல்லாம் அங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. இப்படி செய்யாதீங்கன்னு போதனை செஞ்சுட்டு அதையே நாம செஞ்சா அது எவ்வளவு பெரிய தீமையான காரியம். பேதுரு கேட்டார், ஆண்டவரே சகோதரர் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு 7 தரம் மன்னிக்கணுமான்னு சொல்லி கேட்டாரு.
ஆண்டவர் சொன்னார் 7 தரம் மாத்திரம் இல்லைப்பா, 770 தரம் அப்படின்னு சொன்னார். 490 நேரம் அவன் ஒரே நாளில் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சாலும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் மன்னிக்க வேண்டும் என்று இப்படி போதிக்கிற நாம் நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களே செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ கர்த்தர் இதை நம்மிடத்தில் கணக்கு கேட்கிற பொழுது, இதை கேட்கிற பொழுது நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் தானே, ரொம்ப மோசமாகிவிடும் தானே. அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 12:48 47 திரும்ப வாசிக்கலாம். ஆமா, ஆயத்தமாயிராமலோ சித்தப்படி செய்யாமலோ. ஆமா பாத்தீங்களா. அடுத்து ஆமா ஆமா ரொம்ப அதிகமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. போதிக்கிற இடத்துல இருக்கிற நாம், அல்லது நாங்கள் உங்களோட ஒரு காரியத்தில் உங்கள்கிட்ட கோவப்படுறதால கடிஞ்சுக்கிறேன், ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க, ஏன் சிஸ்டர் இப்படி செஞ்சீங்க, ஐயா உண்மையிலே எனக்கு இது இப்படி தெரியாது ஐயா அப்படின்னு உண்மையிலே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நானும் வான் பண்ணி விட்டுருவேன், ஆண்டவர் உங்களை வான் பண்ணி விட்டுருவார். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இது தப்புன்னு. ஆனால் என் சுயநலத்துக்காக, என்னோட சொந்த லாபத்துக்காக அறிஞ்சு நான் துணிஞ்சு ஒரு காரியத்தை உங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிற நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறோம், ஒரு காரியத்தில் கர்த்தர் கடிந்து கொள்கிறார், இல்லை ஊழியக்காரங்க கடிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த காரியத்தை, அந்த தப்பு, அந்த தவறு, அந்த பிளவினத்தை அதுக்கு பிறகு நீங்கள் செய்யவே கூடாது. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் நீங்கள் பிரயாசப்படணும். இல்லைன்னா அதுவும் ஒரு பலத்தை அடிக்கி ஏதோ ஆயிரும் என்று சொல்லி நீதிமொழிகள் 29:1 எழுதப்பட்டிருக்கிறது. செய்ததே நாம் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை நீங்களும் செய்யக்கூடாது. போதிக்கிற நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டாம். அப்படியே எங்களை நடத்தினவர்களும் காத்துக்கொள்ள வேண்டியதுதான் காரியமாக இருக்கிறது. இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். வாசிக்க நீதிமொழி 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். ஆமா, பெரிய ஒரு தீமையில கொண்டு போய் அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் அதனால நமக்கு உண்டாகிற இழப்பு அது திரும்ப சரி செய்ய முடியாத ஒரு இழப்பாக அது ஆயிடலாம். அதனால் ரொம்ப கவனமாக, நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரொம்ப நாம் எச்சரிக்கையாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை காத்துக்கொள்கிறது நல்லது என்று நான் உணர்கிறேன். என்னையும் கர்த்தர் அப்படியே காத்துக்கொள்வாராக, உங்களையும் காத்துக்கொள்வாராக. எபிரேயர் 12:16-17 வாசிக்கலாம். ஆண்டவரே அவனை ஆகாதவன்னு தள்ளி போட்டுட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படியாவது இறந்து போனதை பெற்றுக்கொள்ளணும்னு அவர் ரொம்ப அழுதாரு, துக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஈசாக்கு அடுத்து அழுதாரு, என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் உம்மிடத்தில் உண்டோ, யாக்கோபு அதை தட்டி பறித்து கொண்டு போய் விட்டாங்க என்று சொல்லுகிறீரே, அவன் ஆச்சரிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று சொல்லுகிறீரே, அப்படியே நானும் உங்களுடைய பிள்ளை அல்லவா, நான் மூத்த மகன் அல்லவா, எனக்கு என்ன அல்லவா நீர் பிரதானமாக ஆசீர்வதிக்க வேண்டும், நான் அல்லவா சேஷ்ட புத்திரன், இந்த சேஷ்ட புத்திரனுக்கு அல்லவா இந்த மேலான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, மகனே நான் என்ன செய்யட்டுமா என்று சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு
கையை பசஞ்சார் ஈசாக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து ஏசாவுக்கு நல்ல பாலிபனாக இருக்கிற பொழுதுதான் அவர் அந்த பெரிய தப்பை செஞ்சார். அதை அசால்ட்டா ரொம்ப அலட்சியமா அதனுடைய மேன்மையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கணத்தையும் அவர் சரியாக அறிந்திருந்த போதிலும் ரொம்ப அலட்சியமாக அற்பமாக அதை அவர் எடுத்துக்கிட்டு ஒரு பைத்தங்குழுக்காக அந்த வயிற்று பசிக்காக என்ன செஞ்சாரு, அற்பமா யாக்கோபு விட்டுட்டார். அதை என்ன செஞ்சார், வித்து போட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதிகாரம் 26 30 முதல் 34 உள்ள இடங்கள்ல வசனங்கள்ல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைய சேஷ்டபுத்திர பாகம் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற பொழுது ஒருவருக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூத்தது ஒரு பையன் இருக்கான், முதல் பிறந்த மகன் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் எல்லா சொத்து பத்துகளிலும் அவருக்கு ஒரு பங்கு கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 6 பங்கா வச்சு 2 பங்கு அவருக்கு கொடுக்கணும், 4 பங்கு மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் கணம் பொருந்திய பொறுப்பு அடுத்தால அந்த தகவலுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் தலைவனுங்கிற அந்த கனமான பொறுப்பு அந்த மூத்த பிள்ளைக்கு இருக்கு. அந்த மூத்த பிள்ளை தான் அடுத்தால தகவலுக்கு அப்புறம் தன்னுடைய அண்ணன் தம்பிகளையும் பிள்ளைகளையும் அந்த அது பெரிய பெரிய குடும்பமாக மாறி இருக்கிற தங்களுடைய குடும்பங்களையும் நடத்தி செல்ல முடியான ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த கணத்தையும் அந்த நன்மையும் என்ன செய்கிறார், பெறுகிறார். தேவனால் ஆகிறது என்று சொல்லி பார்க்கிறார். இதெல்லாம் ஏசா அறிஞ்சிருந்த போதிலும் என்ன செஞ்சாரு, அசால்ட்டா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாக்கப்பட்ட அதை வித்து போட்டாரு. அருமை தெரிஞ்சு வித்து போட்டார். அதான் அறிஞ்சு நீ பாவம் செஞ்சேன்னா உனக்கு அநேக அடிகள் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே 12:47-48 லூக்கா 12:47-48 எழுதப்படும். அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் சொன்னது மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போனார். அது திரும்ப அது கிடைக்கவே இல்லை. என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தாவீது பாவம் செய்தார். அவருக்கு கர்த்தரிட்ட தண்டனை ரொம்ப கடுமையா இருந்தது. 2 சாமுவேல் 12:10 முதல் 12 இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஆமா 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 அப்படின்னு சொன்னான்னு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசாரம் செய்தார், ஒரு கொலையும் செய்தார். ஆனால் இவருக்கு ஆண்டவர் சொன்ன தண்டனை சகிக்க முடியாதாக இருந்துச்சு. இதோடு கூட நிற்கலை. இவருடைய குடும்பத்தில் இதே விபச்சார பாவத்தை இவருக்கு பிறந்த பிள்ளைகள் சகோதரனும் சகோதரியுமாக இருந்த போதிலும் செய்த பொழுதும் அதை இவரால் என்ன செய்ய முடியல, தட்டி கேட்க முடியல, அவங்கள கண்டிக்க முடியல, அவங்களை தண்டிக்க முடியல. ஏன்னு சொன்னா இவரும் இந்த விபச்சார பாவத்தில் விழுந்தவராக இருந்தாரு. ஆனபடினால அங்கே அம்னோனும் தாமனும் பாவம் செய்த பொழுது அவரால் என்ன செய்ய முடியல, மனசுல எரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனசுல அவர் ரொம்ப எரிந்தார், மனவேதனைப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த அம்னோனை அப்சலோம் கொலை செஞ்ச போது கேட்க முடியல. இங்கே எழுதப்பட்டது வேத வாக்கியத்தின்படியே
அப்படி இந்த அப்சலோம் கர்த்தருடைய அந்த தண்டனை நிறைவேறிச்சு. அப்படி உப்பரிக்கு மேல அப்சலோமுக்கு பயந்து இவர் காட்டுக்கு ஓடி போன பொழுது இவருடைய மனைவிகளா இருந்த அந்த புறத்தில் இருந்த அநேக பெண்களை உப்பரிக்கு மேல ஒரு கூடாரம் போட்டு அங்க கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாம் காணும்படியாக அவரிடத்துல பிரவேசித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடிய தண்டனை பாருங்க. இந்த தாவீதை குறித்து சொல்லுகிற பொழுது இந்த உரியாவின் மனைவி ஆகிய பத்சேபாவிடத்தில் அவர் செய்த ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்யல. அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப பிரியமானவராக இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவருக்கே உளவு கண்டிப்பான கடுமையான தண்டனை கர்த்தர் அவர் மேல வச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவர் சாதாரண ஒரு குடிமகன் இல்லை, ஒரு நாட்டுடைய பிரஜை இல்லை. எல்லா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை விசாரித்து அவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாக இவரை தேவனாக்கத்தை தம்முடைய ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவரை ராஜாவாக்கி தேவனாக்கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்யும்படியாக ஜனங்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யும்படியாக என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாக்கத்தர் அவரை தம்முடைய ஸ்தானத்தில் வைத்திருந்தார். இப்படி ஜனங்களுடைய தவறுகளை நன்றாக கேட்டு விசாரித்து மக்களை நெறிப்படுத்துகிற அவர்களை தண்டித்து அவர்கள் தங்களுடைய தப்புகளை உணர முடியாத செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய ஸ்தானத்தில் ராஜாவாக இருந்து கொண்டு ஒரு கீழான ஒரு வேலையை ஒரு தப்பு அவர் செஞ்சதுனால ஒரு கடுமையான தண்டனையை தேவனாக்கத்தர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ராஜா தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் விட மாட்டாரு. அரே அப்பா பெரிய ஊழியக்காரங்க, பெரிய சாணாதிபதிகளாக இருக்கிறவங்க, பெரிய வேலைகளை கர்த்தருக்காக செய்தவங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு தப்ப செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அப்படி விட்டுட்டு போயிடுவாரா? போக மாட்டார். அவங்களை தான் கடுமையாக தண்டிப்பார். அவர்களுக்கு தான் கணக்கு கேட்பார், அதிகமாக கணக்கு கேட்பார். எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிந்து தப்பு செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாத இருந்து தப்பு செய்கிறவனா குறைவான அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எச்சரித்து ஆண்டு விட்டுருவார் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவராக தேவனுக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ பெரியவங்களுக்கு சரியா ஒரு அடி கொடுத்தா, தப்பு செய்ய அடி கொடுத்தா கீழே இருக்கிற சின்னவங்க அந்த தப்பை செய்ய பயப்படுவாங்க. அதனாலதான் கர்த்தர் அப்படி கடுமையாக தண்டிக்கிறார். என்னிடத்தில் உங்களை காட்டிலும் நான் தவறு செய்வது அதிகமாக என்னிடத்தில் கேட்பார். என்னை காட்டிலும் என்னை நடத்தினோம் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிற பெரியவர்களாக சிலர் இருப்பார்கள், பெரியவர்களாக இருந்திருப்பார்கள் சொன்னால் அவர்கள் தவறு செய்யப்படும் பொழுது இன்னும் அதிகமாக தேவனாக்கத்தர் என்ன செய்வார்? அவரிடத்தில் கணக்கு கேட்பாரு. அந்த தண்டனை கொஞ்சம் சகிக்க முடியாததாக இருக்கும். நான் ரொம்ப எச்சரிக்கையாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த விபச்சாரத்தினால பிறந்த பிள்ளை கேவலமாக இருந்து செத்து போயிட்டு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது அவர் அதுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தாரு, கெஞ்சி கதறினாரு. தேவன் கண்டுகிடவே இல்லை அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்தில் பின்னால வாசிக்கிற பொழுது நாம் பார்க்க முடிகிறது. ஆனபடினால் ஜனத்தின் அதிபதிகளாய் சபையில் முதன்மையானவர்களாய் இருப்பவர்கள் ஜனங்களைப் போல தவறு செய்கிறவர்களாக இருந்தால் அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியத்தை கொண்டு வரும். தேவன் அப்படி செய்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 23 வசனங்கள் வாசி பாருங்க. அங்கே முதல் ராஜாவாகிய சவுலம் அங்கே ஒரு தவறு செஞ்சார்.
அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் ஆமா 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 அமலேக்கியர் இடத்துல யுத்தம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்து அனுப்பினார். அப்படி கட்டளை கொடுத்து அனுப்புகிற பொழுது இந்த சவுலிடத்தில் சாமுவேலை கொண்டு ஒரு முக்கியமான காரியம் சொல்லியிருந்தார். அந்த அமலேக்கியருடைய எல்லா ஜீவராசிகளும் எல்லா காரியங்களும் சாபத்தீடானது ஆனபடினால உயிருள்ள ஒன்றையும் நீ உயிரோடு விட்டுட்டு வரக்கூடாது. எல்லா ஆசையில் சுவாசம் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிரு, ராஜாவை கொன்னுரு. அமலேக்கின் அந்த ராஜாவை என்ன செஞ்சிரு? கொன்னுரு. அமலேக்குடைய ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லாரையும் கொன்னுரு. அவர்களுக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாரையும் ஒன்றை கூட உயிரோடு கூட வைக்காமபடி கொன்னுரு. என்று சொன்னால் அவர்கள் சாவுக்கு எதுவானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாக என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அப்படி இருக்க இவர் கொள்ளை மேல் பறந்து ஜனங்களுக்கும் பயந்து என்ன செஞ்சுட்டாரு? ஆடு மாடுகள்ல இலப்பமானதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஆடுகளையும் மாடுகளையும் அவர் செஞ்சாரு, உயிரோட காப்பாற்றி கொண்டு வந்தாரு. ஜனங்களுக்கு பயந்து கொள்ளை மேல பறந்து காணாதுக்கு அந்த அமலேக்கு ராஜாவையும் கொல்லாம உயிரோடு கூட கொண்டு வந்தாரு. இதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இது கர்த்தர் மாத்திரம் பார்க்கல, சாமுவேலுக்கும் கர்த்தருக்கு சொல்லிட்டாரு. நான் சொன்னதை இவன் என்ன செஞ்சுட்டான்? மீறி கொள்ளை மேல பறந்து ஜனங்களுக்கும் பயந்து இப்படி ஒரு பெரிய கேடான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கான். நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய கட்டளையை அவன் என்ன செஞ்சிருக்கான்? புறக்கணித்து என்னை காட்டிலும் ஜனங்களை முக்கியப்படுத்தி அவங்களுக்கு பயந்து இந்த காரியத்தை செஞ்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விசனப்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டாரு. வந்த உடனே அவரை வந்தனம் பண்ணி அவருக்கு முகமுன்னு சொல்லி அந்த சவுல் அவரை வரவேற்றாரு. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னு ரெண்டு பேரும் என்ன சம்பாஷணை உண்டாச்சுன்னு சொல்லி 1 சாமுவேல் 15:13 முதல் வாசி பாருங்க. அவர் வந்தோடனே அவரை முகமன் பண்ணி அவரை வந்தனம் பண்ணி குனிஞ்சு பணிந்து அந்த தேவனுடைய தீர்க்கதரிசி சாமுவேலை குனிஞ்சு பணிஞ்சு இவர் இப்படி சொன்னார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. சாமுவேலே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றி வந்தேன்னு கேட்டாரு. அதுக்கு இவரு என்ன பதில் சொன்னார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா 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 சொன்னதை விட்டுட்டு சொல்லாத இவர் செஞ்சுட்டு வந்தாரு. சொன்னதை விட்டுட்டு சொரக்காய் ஏன் பிடுங்கினு சொல்லுவாங்க, அது மாதிரி இவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருந்தாரு. வந்துட்டு உணர்வு இல்லாம இருந்தார் என்று சொல்லி பேசப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு ராஜா, கர்த்தருடைய சித்தத்தை தீர்க்கதரிசி கடத்தால் போல நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் இவர் பெரிய தப்பு செஞ்சுட்டு அதை குறித்து ஒரு உணர்வே இல்லாம இருந்தாரு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தொடர்ந்து நிறைய காரியங்களை பேசிட்டு தான் நம்ம வாசித்த 22-23 வசனங்கள் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிந்தின வசனங்களில் பார்க்குற பொழுது 24 நம்ம வாசிக்கிற பொழுது பார்த்தா இந்த பேச்செல்லாம் கூடும் கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஆளாதபடி உண்மையை தள்ளி போட்டார். அவர் வார்த்தை நீர் தள்ளதுனால அவர் உண்மை தள்ளி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. கில்லேனா சந்ததி செஞ்சது சந்ததியா காலகாலமா இந்த சவுளுடைய பிள்ளைகளும்
அந்த இஸ்ரவேலை ஆண்டிருப்பாங்க. இவர் செய்த பெரிய தப்புனால இவர் ஆளாதபடி தேவன் தள்ளது மாத்திரமில்லை, இவருடைய சந்ததியும் புறக்கணிக்கப்பட்டு போனார்கள். யுத்தத்தில் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் இவரும் யோனாதாபும் இவருடைய பிள்ளைகளும் வெட்டுண்டு செத்து போனார்கள். ஆண்டவர் இதை குறித்து மனஸ்தாபமே படலை அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் ரொம்ப நீதியும் அதே நேரத்தில் இரக்கம் உள்ளவர் தான். இது முதல் தப்பு இல்ல, இது இரண்டாவது தப்பு. துணிகரமாக இவர் செய்த இரண்டாவது தப்பு. முதல் தப்பு என்ன? 1 சாமுவேல் 10 அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவருக்கு காரியங்களை விளக்க சொன்னாரு. நீ இப்படி போவாய், போகிற பொழுது ஒரு தீர்க்கதரிசி கூட்டத்தை காண்பாய், அவர்களுக்கு நீ எதிர்கொண்டு போவாய், அப்பொழுது உண்மையிலும் அந்த தீர்க்கதரிசியின் ஆவி உண்மையில இறங்கும், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அப்படி இறங்குற பொழுது நீனும் அந்த கூட்டத்தோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டு நீ அப்படியாக என்ன செய்வார், கடந்து போவாய். ஒரு வேறு ஆவி உன்னை நிரப்பி, கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்புகிறபடினாலே நீ வேறு மனுஷனாவாய், நீ ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்படுவாய். நேற்று வரைக்கும் நீ இஸ்ரவேலின் பிரஜையாக, ஒரு குடிமகனாக, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாய். இனி கர்த்தர் என்ன செய்வார், உண்மை தம்முடைய ஆவியை அமர பண்ணி தீர்க்கதரிசி செய்வார். தம்முடைய ஆவியை அமர பண்ணின போல ராஜாவாக்க முடியாது தெரிந்து கொண்ட உண்மையிலும் தம்முடைய ஆவியை அமர பண்ணி உனக்கு வேற இடத்தை கொடுப்பார். ஒரு விசேஷித்த ஒரு மனிதனாக நீ தேவனால் கணம் பண்ணப்படுவாய், கணம் பெறுவாய் அப்படி சொல்லி இருந்து, அப்படி கணமுள்ள ஒரு ஸ்தானத்தை கணமுள்ள ஆவியை பெற்றிருந்தோம். இவர் ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து ஜனங்களுக்கு பயந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தார். அப்பவுமே இவர் சுதாரிச்சிருந்தார் அப்படின்னா அந்த இரண்டாவது தப்பு செஞ்சிருக்க மாட்டார். இப்படி நிர்விசாரமான சுபாவம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே என்ன செய்யணும், அது அவருக்கு விளங்கல, மறுபடி தேவன் நமக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லி வழங்க வைக்கிறார், எச்சரிக்கிறார், பரிசுத்தவான்கள் எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்து ரொம்ப கவனமாக இருந்து இனி என் தப்பு வராத அளவுக்கு என்னை காத்துக்கொள்ளுமாண்டவர் என்று சொல்லி நம்ம தேவசத்தில் நம்ம தாழ்த்தி ரொம்ப கவனமாக இருந்து நம்ம காத்துக்கொள்ளணும். அதுவும் போதிக்கிற ஸ்தானத்தில், சபை நடத்துகிற ஸ்தானத்தில், இல்லை சபையெல்லாம் நடத்துகிற ஸ்தானத்தில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிக் கொள்கிறவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்ககிட்ட தான் கர்த்தர் ரொம்ப என்ன செய்வார், ரொம்ப கராராக இருப்பார், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், கணக்கு கேட்பார். அவர்களுக்கு கர்த்தர் தப்பு செய்கிற பொழுது இடுகிற தண்டனையும் ரொம்ப வலிமிக்கதாக இருக்கும். வாசிங்க. அப்ப என்ன நடந்து இப்படி சொன்னாரு, சொல்லிட்டு இப்படியும் சொன்னாரு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க 1 சாமுவேல் 10:6 முதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி ஆமா 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 வருவேன். 7 நாள் காத்திரு அப்படி சொன்னாரு. இப்படி உனக்கு உண்டாகும், நீ வேற மனுஷனாவாய், ஒரு விசேஷித்த ஒரு கர்த்தருடைய ஆவியான ஒரு உண்மையில் தங்குவார். ஜனங்களை ஆள முடியாத ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் பவரும் உனக்கு உண்டாயிருக்கும். நீனும் ஒரு தேவனுடைய மனுஷனை போல, ஒரு தீர்க்கதரிசியை போல தேவனால் உணர்த்தி வைக்கிற ஒரு ஆவியை பெறுவாய். ஜனங்களை நடத்துகிறதுக்கு, அவர்கள் நியாயம் தீர்க்கிறதுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீயும் தேவனுடைய தீர்க்கதரிசியை போல ஒரு நல்ல ஒரு நிலையில ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், கர்த்தருடைய அபிஷேகத்திருக்கிறார் என்று சொல்லி நீ எனக்கு முன்னால் கில்காலுக்குள்ள போய் என்ன செய், நான் வர்ற வரைக்கும் காத்துரு, அடுத்தால என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்கிறத நான் அங்கே வந்து கர்த்தர் சொல்றத உனக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நீ காத்துரு, 7 நாள் காத்துரு. அவர் வந்து தீர்க்கதரிசியாகிய இந்த தேவனுடைய மனுஷன் வந்து என்ன செய்யணும், தகனபலி சர்வாங்க தகனபலி இட்ட பிறகு கர்த்தர் வந்து என்னையும் ராஜாவையும் சந்திப்பார். அப்போ கர்த்தர் உனக்கு சொல்கிறத உனக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நீ அடுத்த காரியத்துக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக திட்டமாக சொல்லியிருந்தார். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 13:13
8ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 8, 9. காத்திருந்தான். வந்தான். இதே மாதிரிதான் 2ஆம் திருப்பு செஞ்ச மாதிரிதான் இப்பவும் அவரை வரவேற்கிறதுக்கு இவர் வந்தனம் பண்ணி குடிஞ்சு பணிஞ்சு போனாரு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க பார்த்தாச்சுன்னா அவருக்கு வரல, காலதாமதமாச்சு. ஆனா சர்வாங்க தகன பலி இடுகிற வேலை ஆசாரியனுடையது. அந்த வேலையை இவர் என்ன செஞ்சாரு? ஜனங்களுக்கு பயந்து என்ன செஞ்சிட்டாரு? ஜனங்கள் சிதறி போறாங்க அப்படின்னு பயந்து இவர் இந்த தப்ப அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை இவர் செஞ்சாரு. இது ஒரு பெரிய தப்பாயிட்டு. 7 நாள் மட்டும் காத்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வரவில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 7 நாள் காத்திருந்தவர் 7 நாள் முடிகிற வரைக்கும் காத்திருந்தாரான்னு நாம் சரியாக அறிய முடியவில்லை. ஆனாலும் அவர் செய்தது தேவனுடைய சமூகத்தில் பெரிய குற்றமாயிட்டு. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பது இவருக்கு வழக்கமாகிவிட்டது என்று தெரிகிறது. 2 சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்களில் எத்தனை காரியத்தில் இவர் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார், அதை கனமல்லாமல் போனார் என்று நமக்கு தெரியவில்லை. 2 பிரதானமான காரியங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி செஞ்சதுனாலதான் அமலேக்கு அடுத்த காரியத்தில் அவர் செய்தது பெரிய பொல்லாப்பாயிட்டு. கர்த்தர் அவரை ராஜாவாயிராதபடிக்கு தள்ளி போட்டாரு. அதனால அவருடைய சந்ததியே முற்றிலும் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப கவனமாக தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். நீங்க ஒரு தவறு செய்கிற பொழுது உங்களை காட்டிலும் நான் அதே தவறை செய்கிற பொழுது கர்த்தரிடத்தில் அதிகமாக கேட்பார். என்னை கேட்கிற கர்த்தர் அதே தவறை எனக்கு மேல என்னை நடத்தினவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், சாணாதிபதிகள் என்று பெரியவர்கள் என்றும் கர்த்தர் நாமத்தினால் பலத்த கிரிகளின் காரியங்களை செய்தோம், இதெல்லாம் நாங்கள் சம்பாத்திய பண்ண ஆத்துமா அப்படி என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அவர்கள் அதே தவறை செய்கிற பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கேட்பார். உங்களுக்குள்ளும் சின்ன விசுவாசி, பெரிய விசுவாசி, பழம் விசுவாசி, பழம் தின்னு கொட்டையை போட்டு அந்த கொட்டையை முளைச்சி அது மரமாகி அந்த மரமும் பழம் போட்டு அதையும் தின்னு அந்த கொட்டையும் போட்டு அந்த கொட்டையும் இப்ப வளர்ந்து பெரிய மரமா இருக்கு, அவ்வளவு பெரிய ஆளாக்கும் நான் என்று சொல்கிற பரம்பரை விசுவாசிகளாகிய நீங்களும் தவறு என்று தெரிந்தும் துணிந்து நீங்கள் தவறு செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த புது விசுவாசியை காட்டிலும், சின்ன குட்டி விசுவாசத்தை காட்டிலும், அறியாமல் தப்பு செய்கிற அந்த விசுவாசியை காட்டிலும் நீங்கள் தவறு செய்கிற பொழுது உங்களுக்கும் அடி பலமாக இருக்கும். ஒரு முறை நம்ம தப்புன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதை நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. அதுல இருந்து எப்படியாவது விளக்கி நம்மளை காத்துக்கொள்வதற்கு தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம பிரயத்தனம் பண்ணணும். நம்மளை ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியத்தின்படியும் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களின்படியும் நாம் தேவனிடத்தில் குற்றவாளிகளாக நாம் காணப்படுவோம். அதிகமாக அறிந்திருந்தோம், அதிகமாக நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் கர்த்தர் அதிகமாக நம்மிடத்தில் கேட்பார். தண்டனையும் பெரிதாக இருக்கும். அது சில வேளைகளில் ஒரு பெரிய நஷ்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுவிடும். அது திருப்பிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு இழப்பாக கூட அது முடிந்து விட முடியும். ஒருவேளை நம்முடைய நித்திய வாழ்வை கூட அது பாதித்து விட முடியும். அப்படினால் சின்னதோ பெரிதோ திரும்ப திரும்ப செய்தால் அது துணிகரமாக செய்கிற பாவம். முதல் முறை செய்யும் பொழுது அறியாமல் செய்த பாவம், அதே பாவத்தை திரும்ப நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அறிந்து செய்த பாவம். அதே தொடர்ந்து சின்னதாக இருந்தாலும் நாம் செய்தால் அது துணிகரமான பாவம் என்று ஆவியானவர்
நமக்கு சொல்கிறபடினாலே தேவனிடத்தில் நாம் கனமான ஒரு அடியும் பாதிப்பினும் அடைந்து விடாதபடிக்கு நாம் மிகுந்த கவனமாக நம்மை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.